ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் முக்கியமாக 2 பேர் நிலாபாரதி அவர்களும் கவிமொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்னைக்கு டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹோல் டீம் நானே சொல்லியிருக்கேன். முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு மாம்பு போட்டு போயிட்டாரு. சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேட்ல நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூட சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன். அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல. என்ன டைட்டில் எதுவும் சொல்ல. நெல்சன் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க எமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினச்சி உட்கார்ந்தேன். அப்போது உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதுனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை. அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே. ஏன்னா தெரியல ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட். அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர் உட்காந்து கட்டி பிடிச்சி அது ஒரு ஷார்ட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு. எல்லா காஸ்ட் க்ரூ எல்லாம் செட் ஆகுறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சுது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர். மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார். நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எழுதுறாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னன்னு சாட்சி எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம். மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்கு, நான் மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5 நேம்ஸ் சொன்னார். இதுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. புதுசாக இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்றாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ செட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாமே டக்குன்னு அமைச்சு 2 மாசத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாமல் நடந்துக்கவே நடந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அந்த பேஷனால தான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது. அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும், ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும். ஸோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலாம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட்
முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும். இவர் சொன்னாலே இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுப்பிரமணியன் சார். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருந்தார், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருந்தார். பட் யா, ஹேவிங் செட் தட் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் ஆகுது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை, ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர். எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷன் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு, எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியுது. ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தரேன், உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் 10 நாள் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் என்னமோ தெரியல, ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்துக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் we are very very happy. அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு காதலன் காதலி மேலே வைக்கிற நம்பிக்கை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு மனைவி அவங்க கணவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் எடுத்துக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ங்கிறது நான் நம்புறேன். அண்ட் 20th படம் ரிலீஸ் ஆகுது, எங்க படம் இனிமேல் உங்க படம் ஆகிடும் 20th அப்புறம். ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும். அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார், செந்தூர்மூர்த்தி சார், ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும். அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி மேலே வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி ஆகணும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார். அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு வளர்த்துட்டுறாரு சந்தோஷ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் உங்ககிட்ட இல்லை யார்கிட்ட போய் ப்ளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புறேன். ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் 20 இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃபேமிலிஸோட வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே அதனுடைய குணமே வேற வேற இருக்கணும். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனால் அதில் கலைஞர்களாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது. இதை நம்ம குறையா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ணவர் ஹிட்லர். ஹிட்லர் தான் அத்தனையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்கால வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்பினாரு. ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞர். அவன் வியன்னா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வரையும் வந்திருக்காரு. அந்த கலைஞரை புறக்கணித்ததால தான் அவ்வளோ பெரிய வார் வந்துச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்ணார். அப்படியாக இந்த சினிமா எவ்வளோ பெரிய வலிமையானது. அதற்கு வந்து இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்ணுறதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்கு தமிழ் சினிமான்றதை நான் நம்புகிறேன். அம்பேத்கரை பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவேத்தி மூர்க்கல்லேருந்து டாடாவிலேருந்து ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிட்டு ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செட்டு போகிறது. அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரும் என் கூட வந்து ஒரு நாள் லொக்கேஷன் தேர்ந்தார். அவருக்கும் ராயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே விஷயம் தான்,
இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தேடினாரு. ஆனா 2-3 இடம் காட்டினாரு. ஆர்ட் அது வந்து உள்ள மரங்கள் இல்லை அது இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை செய்ய முடியாமல் போச்சு. அப்படிதான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்ற ஒரு மனிதனாக தான் நான் அவரை பார்க்குறேன். அதனால தான் சிறந்த படங்கள் இருக்கிற ப்ரொடியூசராக இருக்காரு. அடுத்தது தம்பி நெல்சன். நெல்சனை நீங்க வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. எலியை வச்சு படம் எடுத்தவர். அந்த எலியில ஒரு ஷாட் கூட சிஜி இல்லைன்னு சொன்னவர். அதனால இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட வந்து எலியே வந்து அவ்வளவு சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனா நான் நெல்சனை பார்க்குறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவர். அடுத்தது அவரை பற்றி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாதவர். கோபத்தை விடவும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோவப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது சட்டங்க கோபத்தையே சிரிச்சுட்டு போடுறது அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி அவரு. அடுத்தது வந்து அப்பப்போ என்ன ஃபீல் பண்ணுவார்னா, அண்ணே நமக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு. அது காலதாமதமா இருக்கலாம் அல்லது பார்க்கலாம் நேற்று ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு மாறுது. ஆனா நான் சொல்லுவேன், எப்பா நம்மெல்லாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டாங்க அதனால அவர் கடவுள் ஆயிட்டாரு. ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான். கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வச்சு புத்தர் இறந்து போயிருக்காரு 80 வயசுல. ஏன்னா இப்படி மனிதர்கள்லாம் வந்து இங்க சோதனையோட தான் இருக்கிறான். என்ன அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். ஏன்னா அப்பதானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே அங்க செத்து போயிருப்பார். அதனால ஒரு சோகம் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னு அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அடுத்தது வந்து இந்த படத்துல பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்க அந்த படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். எனக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் என்ன ரொம்ப காப்பாற்றி விட்டாரு அவரு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும்னா நான் எப்போதுமே நினைப்பேன், இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்றும் மக்கா இருக்கும் இல்லைன்னா கெட்டு குடிச்சவரா போயிடும். அவங்களாம் இப்போ 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்க ஐயா மிகச்சிறந்த ப்ரொடியூசர் டைரக்டர், ராஜ்குமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ அதர் வந்திருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளோ பண்போடு நடந்துக்கிறப்ப எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் தகுதியாக நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யாரையெல்லாம் விடாமல் வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாக இருக்கு. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாஜி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நினைச்சிட்டு தான் நாகு இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் பண்ண என்ன அன்பு தம்பி நாகு சொன்னா நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல் மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில் இருக்கு. இன்னும் நான் படம் பார்க்கல. நிச்சயமாக பார்த்துட்டோம்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவங்க வந்து ஜிப்ரோனோட சேர்த்து 6 முகம். தம்பிங்களா இதே ஒற்றுமையோட நீங்க இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னன்னா வளரும் போது ஒற்றுமையா வளராத ஒற்றுமையா இருக்கும், வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சோம் மனித எண்ணம். நீங்க இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்னா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்க ஒரு உதாரணமா வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்க ஹெட்டு ஜிப்ரன் வச்சுங்க. இதே ஒற்றுமையோட இருக்கணும். உண்மை சொல்றேன் தம்பி, இதே ஒற்றுமை. ஏன்னா சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இந்த எண்ணத்தோட வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பேருக்கு நீங்க உதாரணமா இருக்கலாம். அடுத்தது இந்த படத்துல இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டர் எந்த மியூசிக்கை போடுறாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும் இல்லை. ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டால் அடுத்தவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இங்க இருக்கிறவங்க DNA பட ரொம்ப ஸ்பெஷல் பட எனக்கு. I would like to thank my director Nelson sir for trusting me with the character. Divya is very special. She is love. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. So thank you so much for supporting me throughout the journey. Atharva, thank you for being a wonderful co-actor, and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor, and all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu, June 20th in padam release ആവുന്നുണ്ട്. I want everyone to watch the film. Family ആയിട്ട് emotionally എല്ലാവർക്കും connect ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ്. So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. എൻ്റെ ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറേ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്.
இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ளஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிஸி ஸ்கெடியூலில் மாதிரி சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் முக்கியமாக 2 பேர் நிலாபாரதி அவர்களும் கவிமொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்றைக்கி டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹோல் டீம் நானே சொல்லியிருக்கேன். முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு மாம்பு போட்டு போயிட்டாரு. சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேட்டில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூட சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன். அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல. என்ன டைட்டில் எதுவும் சொல்ல. நெல்சன் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க எமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினச்சி உட்கார்ந்தேன். அப்போது உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதுனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை. அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே. ஏன்னா தெரியல ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட். அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர் உட்காந்து கட்டி பிடிச்சி அது ஒரு ஷார்ட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு. எல்லா காஸ்ட் க்ரூ எல்லாம் செட் ஆகுறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சுது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னால் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர். மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார். நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டர் எழுதுறாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னன்னு சாட்சி எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக்குன்னு செட் ஆகிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம். மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்குது, நான் மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5 நேம்ஸ் சொன்னார். இதுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஐ செட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாமே டக்குன்னு அமைச்சு 2 மாதத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாமல் நடந்துக்கவே நடந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அந்த பேஷனால தான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது. அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும், ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கா நொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும்.
ஸோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம். ஸோ அண்ட் மற்ற காஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும். இவர் சொன்னாலே இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுப்பிரமணியேஸ்வரன் சார். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண்ணு மாதிரி இருந்தார், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருந்தார். பட் யா, ஹேவிங் செட் தட் ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் ஆகுது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை, ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர். எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷன் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு, எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியுது. ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தரேன், உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் 10 நாள் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் என்னமோ தெரியல, ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்துக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் we are very very happy. அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு காதலன் காதலி மேலே வைக்கிற நம்பிக்கை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு மனைவி அவங்க கணவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த விதத்தில் ஒரு நல்ல படம் எடுத்துக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ங்கிறது நான் நம்புறேன். அண்ட் 20th படம் ரிலீஸ் ஆகுது, எங்க படம் இனிமேல் உங்க படம் ஆகிடும் 20th அப்புறம். ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும். அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார், செந்தூர்மூர்த்தி சார், ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமாக அமையணும். அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி மேலே வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் சொல்லி ஆகணும், திங்க் மியூசிக் சந்தோஷ் சார். அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு வளர்த்துட்டுறாரு சந்தோஷ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் உங்ககிட்ட இல்லை யார்கிட்ட போய் ப்ளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டாக அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரமோட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புறேன். ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் 20 அப்புறம் ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.